சுமதி, இந்த வீடியோவில் இருக்கிற நபரை பாரு. சார் வந்து மதுரையில் வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர் வந்து வச்சு நடத்துகிறாரு. அவருக்கு வந்து நல்ல போதிய வருமானம், நல்ல வருமானம் கிடைக்கிது அவருடைய அந்த ஃபர்னிச்சர் ஸ்டோர்லேயே. ஆனால் சாருக்கு வந்து அந்த வர்ற அந்த வருமானம் பத்தலை போல். கடைசியில் என்ன பண்ணியிருக்காரு, இரிடியம் வாங்குறதுக்கு போயிருக்காரு. இரிடியம் வாங்க போய் கடைசியில் வந்து எவ்வளோ விட்டுருக்காரு தெரியுமா? 20 லட்சம் ரூபாயை வந்து விட்டுருக்காரு. அதாவது இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஏதோ ஒரு நடுத்தர மக்கள், ஏதோ கொஞ்சம் வசதி, கொஞ்சம் நடுத்தர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் இப்படி தவிக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆசை வார்த்தை சொன்னால் உடனே வந்து அதில் போய் விழுந்துருவாங்க. ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஆதங்கம். அது நார்மலாக எல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன விஷயம். ஆனால் இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு தொழில் பண்ணி நல்ல ஒரு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சில ஆசைகள் வந்துச்சு அப்படின்றதான் வந்து ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது. சொல்கிறது புரியுதா? ஓகே, எனிவே அவருடைய பணம் வந்து நல்லபடியாக மீட்டு அவருக்கே கிடைக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு விருப்பம். ஓகே, தேங்க்யூ சுமதி. பார்த்துக்க, ஓகேவா?